மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சுமார் 36,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியிருக்கிறது. இதில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. தமிழ்நாடு வளர்கிறது தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியுள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. மதுரைக்கு வரும் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இதனால் 56,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வளர்கிறது தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் ரஃபீக். நிச்சயமாக தமிழ்நாடு வளர்கிறது, அதாவது டிஎன் ரைசி என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு 2020 என்ற தலைப்பில் தான் தற்போது மதுரையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் இந்த மாநாடு என்பது தொடங்கியுள்ளது. குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய முன்னேற்ற பாதையில், அதாவது இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். பல்வேறு நாடுகளுக்கு சென்று தங்களது முதலீட்டை ஈர்த்து வந்து பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை தமிழகம் உருவாக்கி வருகிறது. இதன் அடிப்படையில் தான் 2025 முதலீட்டாளர் மாநாடு என்பது தற்போது மதுரையில் துவங்கியுள்ளது. இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது வருகை தந்து இந்த மாநாட்டை துவங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த மாநாட்டின் நோக்கம் என்பது கிட்டத்தட்ட இந்த தென் தமிழக வளர்ச்சி வரக்கூடிய வகையில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 91 ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு தற்போது கையெழுத்திடப்பட உள்ளது. குறிப்பாக பல்வேறு நாடுகளில் இருந்து இதற்காக முதலீட்டாளர்கள் தற்போது மதுரைக்கு வந்துள்ளனர். அந்த மாநாடு தான் தற்போது துவங்கி உள்ளது. இந்த மாநாடை பொறுத்தவரை 56,766 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் விதமாக இந்த மாநாடு நிச்சயமாக ஒரு முத்திரை பதிக்கும் மாநாடாக துவங்கி உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சொற்பொழிவுகளையும் தமிழகம் கடந்த 4.5 ஆண்டுகளாக எந்தெந்த வகையில் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்த்துள்ளது, அதை எவ்வாறு செயல்படுத்தியுள்ளது, இதனால் எத்தனை இளைஞர்கள் பயன்பெற்றுள்ளனர் என்ற சொற்பொழிவையும் தமிழக முதல்வர் ஆற்ற உள்ளார். அந்த மாநாடு தான் தற்போது துவங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளிலும் தமிழக முதல்வர் கலந்து கொள்ள உள்ளார்.